ஒரே ஒரு தங்கச்சி நான் பிறந்த வீட்டில் எப்படி வாழ்ந்தேனும் அதே போன்று புகுந்த வீட்டில் வாழ வேண்டும் என்று எண்ணில் அடங்காத சீரை எனக்கு வாரி வாரி கொடுத்து என்ன இந்த தங்கச்சிக்கு நீ எல்லாம் சீரை கொடுத்துட்டியா? என்னம்மா மறைத்து விட்டா? இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட சீர்வரிசை யாருமே கொடுத்திருக்க மாட்டார்களே. அனைத்து சீர்வரிசை நான் கொடுத்து விட்டேன். ஆனால் இல்லை என்ன சீர்வரிசை நீங்கள் கொடுக்கவில்லை என்று உரைக்கின்றாய் அம்மா. என்னம்மா சீர்வரிசை கிடையாதுங்க. இன்னும் ஒரு சீரை எனக்கு நீ கொடுக்கலன்னா இந்த பாவிக்கு இன்னும் ஒரு சீரா அண்ணா? என்னம்மா அந்த சீரம்மா முடிஞ்சு என்னுடைய புகுந்த வீட்டுக்கு போன பிறகு அண்ணா இந்த கல்லு வயிற்று ஒரு கரும்பு பூத்ததுன்னா இந்த அள்ளி வயிற்றில் ஒரு அரும்பு பூத்ததுன்னா அண்ணா முந்தை தவம் இருந்து 300 நாள் சுமந்து பெற்றெடுத்தார்கள் என்று தாய் நான் குழந்தையாக இருக்கும் பொழுது என்னை தங்க பால் ஆடலையும் தங்க மோர் கிண்ணத்திலையும் என்னை பால் ஊட்டி சீராட்டி அன்போடு பண்போடு வளர்த்தார்களே அண்ணா. அம்மா நான் பிறக்கும் குழந்தைகளுக்கு உன் தாய் மாமா கொடுத்த சீரடாகுது. நான் குழந்தை இருக்கும் போது உன் தாய் மாமே என்ன மார் மீது தோல் மீது போட்டு எனக்கு இந்த தங்க பால் ஆடலையும் தங்க மோர் கிண்ணத்துல என்ன பால் ஊட்டி சீராட்டி வளர்த்தார் என்று நான் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு உன் பெயரை சொல்லி சொல்லி நான் ஊற்றி வளர்ப்பேனா? எனக்கு அந்த ஒரு சீரை கொடுத்துருந்தா அண்ணா ஒரு சீரை போதுண்டா. எவ்வளவோ சீர்வரிசை கொடுத்து அனைத்தும் வேண்டாமன்னா இந்த பாலாடையும் மோர் கொடுத்த தங்க கிண்ணமும் வேண்டும் என்று உரைக்கின்றாய் அம்மா. அதையும் இந்த அண்ணன் தருகின்றேன் அம்மா. எடுத்து செல்லம்மா. அம்மா தங்கா இந்த அண்ணனோடு இருந்தாய். இப்பொழுது பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டு செல்கின்றாய் என்று ஒருபோதும் கவலைப்படாதம்மா. இந்த அண்ணன் என்றுமே உனக்கு துணையாக இருப்பேன் அம்மா. உன்னை பிரிச்சு நான் எப்படி என்ன வாழ போறேன்? நான் போகல நானா இதே நாட்டில் இருக்கிறேன். பிறந்து விட்டு விட்டு புகுந்து வீடு போய்தான் ஆக வேண்டும் அம்மா. ஒரு பெண்ணாக இந்த பூவில்கள் பிறந்து விட்டால் என்னதான் இருந்தாலும் பெண்ணாக பிறந்து வளர்ந்து கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைந்து விட்டாள். அவள் பிறந்த வீட்டை விட்டு புகுந்து விடு சென்றுதான் ஆக வேண்டும் அம்மா. நான் வருகின்றேன் அம்மா. இந்த அண்ணன் உன்னை பார்க்க வருகின்றேன். உடைய தங்கை பிறந்த வீட்டை விட புகுந்த வீட்டில் கண் கலங்காமல் சந்தோஷமாக வாழ வைப்பது என்னுடைய கடமையா. என் தங்கையோ சின்ன சிறியவள் ஏதோ மரியாதவள் ஐயா. என் தங்கையை நீங்கள் நலமோடு பார்த்துக் கொள்ள வேண்டும் ஐயா. பார்த்துக்கொள்வது என்னுடைய கடமை. தங்கை எங்க போகுது? ஒரு இல்லத்தில வாழ போது விளக்கேற்ற போது நல்ல முறையில வாழ்ந்தா யாருக்கு பெருமை? இந்த அண்ணனுக்கு தான் பிறந்த அண்ணன் உனக்குத்தான பெருமை. அடாதீங்க. தங்கச்சி நல்ல முறையில வாழ்ந்தா நல்லபடி போய் பார்த்துட்டு வரலாம். தங்கை கேட்ட சீர்வரிசைகள் யானை மீதும் குதிரை மீதும் ஏற்பாடு செய்கிறேன். உண்மைதானடா? ஆகட்டும், புறப்படு போகலாம். எனக்கு துணையாக கிடைக்க போன ஜென்மத்தில் புண்ணியம் அல்லவா செய்திருக்க வேண்டும். ஆண்டவன் எனக்காகவே படைத்து எனக்கு மனைவியாக அடைய வேண்டும் என்று உன்னையே எனக்கு அனுப்பி வைத்திருக்கின்றான். வாழ்நாள் முழுவதும் நாம் இருவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும். இது நமக்கு திருமண நாள். அதை நினைத்தாலே இனிக்கின்றது. இந்த சில்லறை வீசும் மெல்லிய காற்றில் உன்னை பார்க்கும்போது உன்னை விட்டு பிரிவதற்கே மனம் வரவில்லை. நாம் இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அல்ல தங்கா, எப்படி தெரியுமா? திருமணம் செய்த நாள் முதல் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு வருகிறோம். உன்னை விட்டு இருந்ததே கிடையாது. நமக்கு திருமணம் முடிந்து 7 பிள்ளைகளை பெற்றெடுத்து விட்டோம். இந்த 7 குழந்தைகளோடு
சந்தோஷமாக வாழ வேண்டும். குழந்தைகளை பார்க்க வேண்டும். புறப்படுவோம்.